வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எக் சீஸ் மசாலா பிரெட் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 ப்ரெட்டு, 2 எக்கு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், குடமிளகா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பட்டர், சீஸ் கொஞ்சம். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு உங்களுக்கு எக் சீஸ் மசாலா பிரெட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, எல்லாம் வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு குடமிளகா, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது இதோடய ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் குக் ஆகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன முடிய போகணும். மல்லி இலையை நம்ம நல்லா தூவி விட்டு இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ப்ரெட்டு, ஒன் சைடு நல்லா இந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 எக்கு, கொஞ்சமாக உப்பு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து வச்சிடலாம். வேறொரு கடாயில் ஒரு பட்டரை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எக்கை வந்து ஒட்டாமல் வரும்.
நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த எக்கை இதோடய ஆட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒன் சைடு ப்ரெட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இன்னொரு சைடு இந்த மாதிரி ப்ரெட் எப்படி வச்சுக்கோங்க. சைடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் தோசைக்கல் தவா இருந்தால் போதும், அதில் கூட பண்ணலாம். திருப்பி போட்டு சைட்லலாம் நல்லா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இன்னொரு சைடு சீஸ். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுடலாம். லைட்டாக ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக பட்டர், அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு வேகணும். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.